ஏ நாகராணி, இதெல்லாம் ஓ வேலைதானா? ஏன் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஆக அமிர்தத்தை பறிக்க வந்துட்டியா? விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். ஏங்க அமிர்தா, நீங்க போனது கோவிலுக்கா இல்ல பியூட்டி பார்லருக்கா? இல்ல உங்க முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளபளன்னு இருக்கு, அதான் கேட்டேன். அந்த பைரவனுக்கு நாகமணி எங்க இருக்கு, யாருகிட்ட இருக்குன்னு நல்லாவே தெரியும். பாபா, அந்த சன்னியாசி சொல்லிட்டு போனது உங்க காதலையும் விழுந்துச்சுல்ல? அப்படின்னா நாகமணி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் எங்கிட்ட அந்த விஷயத்தை மறைச்சிட்டீங்களா? இங்க பார் கானிஷ்கா, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. யாரோ சொல்றதெல்லாம் நீ நம்புவியா? ஆனா என்னோட வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன நம்ப வச்சு கழுத்து இருக்கிற வேலையை பார்த்துட்டீங்க. கானிஷ்கா, என்ன பாபா, உண்மை தெரிஞ்சு போச்சுன்ற கோவமா? நாகமணியை அடையணுங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சக்திகள் என் வித்தைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட தாரவாத்து கொடுத்தன்ல. என்னையே கடைசியில நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல. அது போகட்டும், இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு என்ன சாதிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? கானிஷ்கா, கானிஷ்கா, நான் உனக்கு எப்படிதான் புரிய வைப்பேன்? அந்த சன்னியாசி சொன்னதெல்லாம் உனக்கு உண்மைன்னு தோணுதா? அவன் என்னையே ஏமாத்தி அந்த மாய வலைக்குள்ள கைதியாக்கிட்டான். நீ கூட அதை உன் கண்ணால பார்த்த இல்ல? நம்ம 2 பேருக்குள்ள விரோதம் வரணுங்கிறதுக்காக சொல்லி இருக்கான். அவன் வார்த்தையை நீ நம்பாத கானிஷ்கா. நீயே யோசிச்சு பாரு. உன் உதவி இல்லாம நான் அந்த நாகமணியை அடையவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த நாகமணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே உனக்கு நான் சொல்லாம இருப்பேனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால எனக்கு என்ன பயன் கானிஷ்கா? அதெல்லாம் சரிதான். ஆனா நீ இழுக்காத கானிஷ்கா. சும்மா அந்த சாமியார பேச்சு கேட்டு என் மேலையும் சந்தேகப்படாத. இதோ பார், இந்த மாதிரி நேரத்துல நம்ம 2 பேருக்குள்ள ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அந்த ஒத்துமையை கெடுக்கிறதுக்கு பல விதமான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, நாம மனம் மாறக்கூடாது. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த சக்தி. நம்ம 2 பேரையும் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது கானிஷ்கா. நமக்குள்ள ஒற்றுமை ரொம்ப முக்கியம். சரி பாபா, உங்க வார்த்தையை நான் நம்புறேன். ஆனா ஏன் முதுகுக்கு பின்னாடி நீங்க என்னை ஏமாத்த கூடாது, அவ்வளவுதான். இந்த பைரவன் வாக்கு கொடுத்தானா அதுல இருந்து மாற மாட்டான். சொன்ன வார்த்தையிலிருந்து இந்த பைரவன் மீறினதே இல்ல. நான் இப்ப புறப்படுறேன் கானிஷ்கா. ஏ பைரவா, நீ எவ்வளவு பெரிய வஞ்சகன்னு எனக்கு தெரியும்டா. அவ்வளவு லேசுல நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயத்தை பத்தி உனக்கு கொஞ்சமாவது தெரியுங்கிற சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. அது மாறாது. ஆனா இப்ப நான் எதுவும் பேச போறதில்ல. நேரம் வரட்டும். உன்னை எப்படி மண்ண கவ வச்சுட்டு நாகமணியை அடையணுங்கிற வித்தை எனக்கு தெரியும். மொத்தத்துல உன்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நிதானமா யோசிக்கிறேன். ஜெய் தக்ஷகா. இது வரைக்கும் எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு வருது. ரொம்ப நாளா நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் இதோ நாளைக்கு ராத்திரி தான் வரப்போகுது. வரட்டும். அதுக்காக தான் நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்னங்க என்னமோ ஆசை அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க? இல்லையே, அப்படி எதுவும் இல்ல. உங்க காதுல தான் ஏதோ கோளாறு. சரி விடுங்க, என் காதுல கோளாறு தான். நீங்க என்கிட்ட சொல்லாட்டியும் எதுக்காக நீங்க ஆசையா காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஓஹோ, அப்படியா?
எதுக்காக காத்துட்டு இருக்க? அ, அ, வேற எதுக்கு காத்திருப்பீங்க? நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அதுதான் உனக்கு கடைசி ராத்திரியா இருக்க போதுடா. ஒரு வழியா பெரியவங்க சொன்ன அந்த 7 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 24 மணி நேரம் முடிஞ்சா சொர்க்கம் தாங்க. சொர்க்கமே காலடியில விழுந்த மாதிரியா இருக்குங்க. நாளைக்கு ராத்திரி உனக்கு சொர்க்கம் இல்லடா, உன் குடும்பம் செஞ்ச பாவங்களுக்கு நரகம். 1000 சொல்லுங்க, எனக்கு இந்த 6 நாளும் 6 யுகம் போன மாதிரி இருந்துச்சு. நீங்க பக்கத்திலே இருப்பீங்களா? ஆனா நான் உங்களை தொடவே கூடாதான். எந்த ஒரு சாஸ்திரமோ இந்த சாஸ்திரங்கள்லாம் எழுதினவனுக்கு இந்த உலகத்துல உள்ள லவர்ஸ் மேல கோவம் இருந்திருக்கணும். அன்ரொமான்டிக் ஃபெலோ. லவர்ஸோட கவலை அவனுக்கு எப்படி புரியும்? சாஸ்திரங்களை பத்தி அந்த மாதிரி தப்பாலாம் பேசக்கூடாது. ஓஹோஹோ, வந்துட்டாங்க சாஸ்திரத்துக்கு வக்காலத்து வாங்க. நீங்களே சொல்லுங்களேன், இந்த 6 நாளும் என்னை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கரெக்டா தான் இருக்கீங்க. நீங்களும் எங்க குடும்பமும் சரியான ஜோடி. விழியே விழியே பேசும் விழியே, ஒரு பார்வை பார்த்தாய், மழையே மழையே நெஞ்சுள் மழையே, தனியே தனியே வாழ்ந்தேன் தனியே, நான் வந்தேன் மேலே, இனிமே இனிமே நீதான் துணையே. மழையே மழையே தூவும் மழையே, என்ன பண்றீங்க? விடுங்க. ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணத்துல நடந்த சாஸ்திரங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சோ அதெல்லாம் அப்படியே ரிமைண்ட் பண்ணிக்கலான்னு அவ்வளவுதான். ஏங்க அமிர்தா, நான் உங்க கழுத்துல தாலி கட்டி நாளையோட ஒரு வாரம் ஆக போகுது. இந்த 6 நாளுமே நான் உங்க கூட 6 அடி எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு 7வது அடியும் எடுத்து வச்சுட்டு நம்ம தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? தோணுதுடா, தோணுது. உன்னை சித்திரவதை பண்ணி துடிக்க வச்சு சாகடிக்கணும்னு தோணுது. நான் என் மனசுல கற்பனை கோட்டையே கட்டி வச்சிருக்கேங்க, நம்ம 2 பேருடைய வாழ்க்கையை பத்தி. நாளில இருந்து நான் உங்ககிட்ட ஒவ்வொரு கற்பனையா சொல்லிக்கிட்டே வருவேன். நாம 2 பேரும் நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் வாழணும்னு நான் கனவு காண்டுகிட்டே இருக்கேன். மழையே மழையே தூவும் மழையே, இது காதல் தானா, தனியே தனியே நனைந்தேன் மழையே, மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல, தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே. மழையே மழையே தூவும் மழையே, இது காதல் தானா, தனியே தனியே நனைந்தேன் மழையே, மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல, தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே. உங்க கண்கள் இருக்கிற என் கனவு, என் கண்கள் இருக்கிற உங்க கனவு நிறைவேற போற அந்த புனிதமான நேரம் நாளைக்கு வரப்போகுது. அந்த நிமிஷத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன், எங்க அப்பா அம்மாவோட ரத்தத்தை உங்க அப்பாவும் சித்தப்பாவும் எப்படி சிந்த வச்சாங்களோ அதே மாதிரி உன் ரத்தத்தை சிந்த வைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பழி வாங்கணுங்கிற ஆசை நிறைவேற போற புனிதமான நேரம் நாளைக்கு வரும். அந்த நிமிஷத்துக்காக தாண்டா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ, கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ, மாலை வேளை வேலை காட்டுதோ, என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ, நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ
மொத்தத்துல நான் என்ன சொன்னாலும் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? ஏதாவது பேசுங்க அமிர்தா. நாளைக்கு ராத்திரி உங்களுக்கே எல்லாம் புரிய போகுது. அப்படிங்கிறீங்களா? அப்ப சரி விடுங்க. இத்தனை நாள் காத்திருக்கு இல்லையா, இன்னும் ஒரு நாள் காத்திருக்கேன். ஆனா ஒரு உண்மை மட்டும் சொல்றேங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன அளவுக்கு அதிகமா காதலிக்கிறீங்க. அத காட்டிக்கிட்டா எங்க என் காதல மாயமாய் போயிடுவீங்கன்னு பயப்படுறீங்க. அதனால்தான் மௌனமாவே இருந்துட்டு இருக்கீங்க இல்ல? எனக்குள்ள இருக்கிறது அளவுக்கு அதிகமான காதல் இல்லடா, பழி வாங்கணும்னு துடிக்கிற எரிமலை. அது மட்டும் வெடிக்க ஆரம்பிச்சது, அதுல முதல்ல பலியாக போறது நீதான்டா, நீதான். பரமேஸ்வரா, உன் விருப்பம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு துரும்பு கூட அசையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என் வாழ்க்கையில வீசின அந்த பெரிய சூறாவளி, அதனால எனக்கு ஏற்பட்ட காயங்களும் வேதனைகளும் உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஏற்பட்ட வலிக்கும் வேதனைக்கும் பழி வாங்கக்கூடிய தருணம் இன்னைக்குதான் வருது. இது சாதாரண யுத்தம் கிடையாது. எனக்கு நடந்த அநியாயத்துக்கும் அதர்மத்துக்கும் எதிரா நான் நடத்த போற தர்ம யுத்தம். யுத்த பூமியில சொந்த பந்தங்கள் கிடையாது. அநியாயம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் யுத்த பூமியில அவங்கள வதை செஞ்சே ஆகணும். நியாயத்துக்காகவும் தர்மம் நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காகவும் யுத்தம் பண்ணணும்னு அன்னைக்கு நீ அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண. இன்னைக்கு நான் என் அப்பா அம்மாக்கு நடந்த அநியாயத்துக்கு போராட்டம் பண்ண போறேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து யுத்தத்துக்கு நான் இப்ப தயாரா இருக்கேன். எதிரி பக்கம் யார் யார் இருக்காங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். கண்டிப்பா இந்த வீட்ல இன்னைக்கு ஒரு சாவு ஏற்படும். இந்த வீட்ல எரியிற விளக்கு இன்னைக்கு அணையும். மொத்தத்துல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க பையனை எழுந்து துடி துடின்னு துடிக்கிறது என் கண்ணால பார்த்து நான் ஆனந்தப்படணும். அதுக்காக எந்த விதத்திலையும் நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு எப்பேற்பட்ட நரகம் கிடைச்சாலும் கவலைப்பட மாட்டேன். நாகமணி மறுபடியும் எங்க உலகத்துக்கு போய் சேரணும். என் அப்பா அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையணும். எனக்கு ஆதரவு கொடுத்த அந்த குடும்பத்துக்கு என்னைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். இதை தவிர எனக்கு வேற எந்த ஒட்டு உறவும் கிடையாது, ஆசைகளும் கிடையாது, யார் மேலேயும் எந்த விதமான கருணையும் கிடையாது. உன்னுடைய அருள் என் மேல இருக்கணும். உன்னையே நம்பி வந்தவங்கள நீ கைவிட மாட்டேன்னு நீ எத்தனையோ தடவை நிரூபிச்சிருக்க. இப்ப நான் உன்னையே நம்பி வந்திருக்க. துஷ்டர்களுடைய கை ஓங்கறதுக்கு அனுமதிக்காத. என்னங்க சாமி கிட்ட இவ்வளவு நேரமா உருகி உருகி இதை வேண்டிட்டு இருக்கீங்க? கட்டின புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கீங்களா? ஆமா, உங்களை பத்தி தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னை என் கையால சாகடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாம ரொம்ப ஆசைப்படுறவங்க நமக்காக ஸ்பெஷலா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்கன்னும் போது அது ஒரு தனி ஆனந்தங்க. யூ கண்டினியூ. அப்படியே எனக்காக மட்டும் வேண்டிக்கிட்டா பத்தாதுங்க. நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைங்க பத்தியும் வேண்டிக்கோங்க.
அந்த ஆண்டவனுடைய அருள் இருந்தாதான் நல்லா பொறுப்பாங்க. ஓம் நம சிவாய. 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 குருதேவா, வந்துட்டியா? நீ வருவன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா எதுக்கு வந்திருக்கன்னு கூட தெரிஞ்சிருக்குமே. எங்க இருக்கா அவ? சொல்லுங்க. அவன்னா யாரு? வேற யாரு? அவதான். அந்த நாகராணி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாதுப்பா. ஓஹோ, அப்படின்னா நாகமணி அவ கைக்கு போய் சேருங்கிறது மட்டும் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நாகமணி என்னைக்கு இருந்தாலும் வாசுகி வம்சத்தோட சொத்து. ஏய், அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. என்னைக்கு இருந்தாலும் அந்த நாகமணி இந்த தக்ஷக வம்சத்தை சேர்ந்த சொத்து. முட்டாள், பகல் கனவு காணாத. முட்டாளா? நான் யாருங்கிறது தெரியும்ல? தெரியும். நீ நாகலோகத்து தக்ஷக வம்சத்து வாரிசு. நீ கானிஷ்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா அந்த நாகராணி எங்க இருக்காங்கிற உண்மையும் தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும். ஆனா அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்க பாருங்க குருதேவா, நான் ரொம்ப மரியாதையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாகராணி எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. தேவையில்லாம என் கையால சாகாதீங்க. இந்த தக்ஷக வம்சத்தை சேர்ந்தவங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. கானிஷ்கா, எல்லாருமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மரணத்துக்கு அடிபணிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நீயும் விதிவிலக்கு கிடையாது, நானும் விதிவிலக்கு கிடையாது. தேவையில்லாம வேதாந்தம் பேசி என் நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த நாகராணி எங்க இருக்கான்னு சொல்றீங்களா இல்ல சாக போறீங்களா? கானிஷ்கா, மரணம் அப்படின்னா பரமேஸ்வரன் காலடியில சேர்றது. கானிஷ்கா, அதுக்காகத்தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சாகடிச்சிருவேன், கொன்னுருவேன் எல்லாம் என்ன பயமுறுத்த நினைச்சா உனக்கு தோல்விதான். இங்க பாருங்க, கடைசி தடவையா கேக்குறேன். நாகராணி எங்க இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? முடியாது. சிவனோட உத்தரவு இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? இந்த கானிஷ்காவை எதிர்த்தா என்ன விளைவுகள் ஏற்படும்னு இப்ப புரியுதா குருதேவா? என்னையே எதிர்த்து பேசுறீங்களா? இப்ப தண்டனையை அனுபவிங்க. நாகராணியை எப்படி எங்க தேடி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். சத்தியம் ஜெயிக்கணும், அநியாயம் தோக்கணும். இப்படி போராட்ட பாதையில ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கேன். சிவனுடைய விருப்பம் அதுதாங்கிற போது நான் தயங்க மாட்டேன். நான் இப்ப எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன். ஜெய் தக்ஷகா. அத்த, நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏமா தனியா போறேன்னு சொல்ற? அர்ஜுன் எங்க? இங்க பாரு, அர்ஜுன் தான் இருக்கான்ல, அவனை கூட கூட்டிட்டு போயிட்டு வாமா. இல்ல அத்த, நான் தனியாவே போயிட்டு வரேனே. அமர்தா,
நீ தேவையில்லாம அடம்பிடிக்கிற. இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். 2 பேரும் ஒண்ணா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வாங்க. என்ன புருஷன் கூட போறதுக்கு உனக்கு அவமானமா இருக்கா? ஐயோ அப்படி இல்ல பாட்டி, அது ஏங்க அமிர்தா, நீங்க சாமி கிட்ட பிரைவேட்டா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நான் உங்க பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா கூட நானும் வரேங்க. இந்த சாக்குலயாவது உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? என்ன அமிர்தா, பாவம் அவன் எவ்வளவு ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்கான், சரின்னு சொல்ல மாட்டியா? அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்படி தனியா கோவிலுக்கு போனா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும் சொல்லு? அது மட்டும் இல்லைங்க, சாமிக்கு தேங்காய் உடைச்சு நானும் நிறைய விஷயங்களை வேண்டிக்கணுங்க.